अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. ஸ்ரீ குருப்யோ நமஹ. பகவத்கீதை 2வது அத்தியாயம் 31வது ஸ்லோகம். ஸ்வதர்மம் அபி சாவேக்ஷ்ய ந விகம்பிதுமர்ஹசி தர்ம்யாத்தி யுத்தாத் ஸ்ரேயோன்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்தாருன்னு கேட்டா, ஆத்மா அழிவில்லாதது, நீ யுத்தம் பண்ணினத்துக்காக அது அழிஞ்சு போக போறது இல்லை, அதுக்காக நீ வருத்தப்பட வேண்டாம், யுத்தத்தை நிறுத்த வேண்டாம். இல்லையா? ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தை சொல்லிட்டு வந்தார். அது அழியாதது அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அழிக்க முடியாது. அதை அழிக்க முடியாதுன்னு சொன்னா அது அழிஞ்சுடுமேன்னு சொல்லி நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது வரும். அப்போ யுத்தத்தை நிறுத்துறதுக்கும் காரணம் இல்லை. இதையும் நடுப்புற ஒரு தடவை சொல்லிவிட்டார். இந்த பிரகரணம் முடிஞ்ச மாதிரி வச்சுப்போம். இப்போ என்ன சொல்றார், நீ ஆத்மா வரைக்கும் போக வேண்டாம், நீ சாதாரணமா லோகத்துல வியாபகாரிகமான ஒரு நிலையிலேயே நீ பார்க்கலாம், நீ யுத்தத்தை நிறுத்த முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, க்ஷத்ரியனுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு இல்லையா? நீ தர்ம யுத்தத்துல இப்ப இறங்கியிருக்க. தர்ம யுத்தத்துல பிரவருத்தி பண்ணியிருக்கும் போது நீ அவசியம் இல்லாமல் சோகத்துக்கு வசப்பட்டு அந்த தர்மத்தை கைவிட பார்க்கிற. இதுதான் அந்த தர்மத்திலேந்து நழுவுறதுன்னு பேர். விகம்பனம், சலனம். தர்மத்திலேந்து நீ நழுவுற, அது கூடாதுப்பா அப்படின்னு சொல்றான். ஆத்மாவை பத்தி கவலைப்படாதே. ஸ்வதர்மம் அப்படி சாவேக்ஷ்ய, உன்னுடைய தர்மத்தை நீ பார். நீ க்ஷத்ரியன், க்ஷத்ரியனான உனக்கு உள்ள தர்மம் இருக்கே அதை மனசுல வாங்கிக்கோ. அதனால ந விகம்பித்தும் அர்ஹசி, இந்த தர்ம யுத்தம் இருக்கே இதுல நீ நழுவாதே, இதை அவசியம் நீ செய்ய வேண்டும், இதை நிறுத்திடாதே. இது பெரிய தர்மம் பா உனக்கு. ஏன்னா தர்மியாத்தி யுத்தாத் ஸ்ரேயா அந்நத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. ஒரு க்ஷத்ரியனாக இருக்கிறவனுக்கு இப்பேற்பட்ட தர்ம யுத்தத்தை விட்டால் இதுக்கு சமமான ஒரு பெரிய ஸ்ரேயஸ் சாதனம் கிடையாது. இது ஏதோ பாக்யவசாத் கிடைச்சிருக்கு, இப்பேற்பட்ட ஒரு நல்ல தர்மம் ஸ்ரேயஸ் சாதனம் உனக்கு கிடைச்சிருக்கு, அப்ப அதை போய் தெரியாத்தனமா விட்டு கொடுத்து விடாதே. இதை விட அதிகமான ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடிய ஒரு சாதனம் வேற க்ஷத்ரியனுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டார். தர்மியாத்தி யுத்தாத்து ஸ்ரேயா அந்நத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. இதை விட பெரிய ஸ்ரேயசாதனம், ஸ்ரேயான ஸ்ரேயசாதனம். இது எப்படி ஸ்ரேயசாதனம் அப்படின்னு கேட்டா சொல்றார், இது பாரு, இதுல எப்படியா இருந்தாலும் உனக்கு பெரிய லாபம். எதிர்ச்சயா சோபபன்னம் ஸ்வர்கத்வாரம் அபாவிருத்தம் சுகினஹ க்ஷத்ரியாக பார்த்த லபந்தே யுத்தம் ஈதிருஷம். ஹே பார்த்தா, அர்ஜுனனே,
இப்ப பாரு, நீ எதிர்பார்க்கல, நீ எதிர்ச்சையா, எதேச்சையான்னு சொல்றோம் இல்லையா, எதிர்ச்சையான எதிர்பார்க்காமல், நீ எதிர்பார்க்காமலே உனக்காக ஸ்வர்க்கத்தினுடைய கதவு திறந்திருக்கு. ஸ்வர்க்கத்வாரம் அபாவிருத்தம். ஏக்கா திறந்திருக்கு? போறதுக்காக தான் கதவு திறந்திருக்குன்னு சொன்னா எதுக்காக? ஆளை உள்ள விடுறதுக்காக தான் கதவை திறக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன நினைக்கிறார் அவர்? ஸ்வர்காமஹா அப்படின்னு சொல்லி விதிக்கப்பட்ட யாகங்களெல்லாம் பண்ணிட்டு அந்த யாகத்தினுடைய பலமான ஸ்வர்க்கத்தை அடையறதுக்கு அடுத்த ஜென்மா அல்லது பல ஜென்மா வரையில் பிரதீட்சிக்க வேண்டியிருக்கு, காத்துண்டு இருக்க வேண்டியிருக்கு மற்றவாளுக்கு, யாகம் பண்றவா பிராமணாளுக்கெல்லாம். ஆனா உனக்கு அப்படி இல்லை. அவளுக்கெல்லாம் கதவு திறக்கிறது இல்லை. ஸ்வர்க்கத்தினுடைய கதவு, சொர்க்க வாசல் திறக்கிறது இல்லை. அது திறக்கிறதுக்காக காத்துட்டு இருக்க முடியா இருக்கு. ஆனா உனக்கு அப்படி இல்லப்பா. நீ யுத்தம் பண்ண ரெடியா ஆன உடனே உனக்கு கதவு திறந்து வச்சிருக்கா சொர்க்கத்துல. காத்துன்னு இருந்து அப்புறமா மெதுவா அங்க போய் சேரணுங்கிறது அவசியம் இல்லை. இந்த யுத்தத்துல நீ ஒரு சமயம் மரணத்தை அடைந்தால் உடனே சொர்க்கம் நேர. நீ எப்பேற்பட்ட தோஷம் பண்ணியிருந்தாலும் யுத்தத்துல அந்த வீரன் செத்து போனானே ஆனால் அவனுக்கு ஸ்பெஷல் ரூல், அதாவது அவன் நேர சொர்க்கத்துக்கு போயிடுவான். காத்துலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலே எதிர்ச்சையா அப்பேற்பட்ட ஒரு சந்தர்ப்பம் உனக்கு இப்ப கிடைச்சிருக்கு. நீ யுத்தத்துல ஜெயிக்க மாட்டேன்னு நான் சொல்லல. யுத்தம்னு சொன்னா உடனே அங்க கதை திறந்து வச்சிருவா. எந்த வீரர்கள் இங்க யுத்தத்துல மறிக்கிறார்களோ அவர்கள் நேர சொர்க்கத்துக்கு போவா. எதிர்ச்சையாச்சோ, இது நீ எதிர்பார்த்து இல்லே, தானா கிடைச்சிருக்கு. எதிர்ச்சையாச்சோபன்னம் ஸ்வர்கத்வாரம் அபாவிருத்தம். அப்ப சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். அந்த சாதனமாக இருக்கக்கூடிய யுத்தத்தை நீ கைவிடலாமா? சுகினஹ க்ஷத்ரியாக லபந்தே யுத்தம் ஈதிருஷம். இப்பேற்பட்ட ஒரு தர்ம யுத்தத்தை க்ஷத்ரியர்கள் அடையறான்னு சொன்னா வா மேற்கொண்டு பெரிய சௌக்கியமா இருக்க போறான் இல்லையா? சொர்க்கத்துக்கு போறானா சௌக்கியமா இருக்க போறா. ஆக இந்த தர்மத்தினுடைய பலன் ரொம்ப பெருசு. நீ இதை போய் அசட்டுத்தனமா விட்டுடாதே. தர்மத்தை விட்டு போனா தெரியாதனமாக இத நழுவ விட்டால் இப்பேற்பட்ட பெரிய ஹானி இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். பெரிய லாபம் கிடைக்காம போகும் அப்படின்னு. அதாவது ஹானினா என்ன? இதை பண்ணினா என்ன ஒரு லாபமோ அந்த லாபம் உனக்கு கிடைக்காம போகும். அது மாத்திரம் இல்லை, நஷ்டம் கூட நிறைய இருக்குன்னு மேல சொல்ற. அதச்சேத் துவம் இமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி ததஹ ஸ்வதர்மம் கீர்த்திஞ்ச ஹித்வா பாபம் அவாப்ஸ்யசி. அதச்சேத் ஒரு சமயம் இந்த தர்மமான சங்கிராமம் யுத்தத்தை நீ செய்ய தவறினால், நீ செய்ய மாட்டேன்னு சொல்லி விட்டுட்டேயானால் உனக்கு என்ன நஷ்டம் வரும்னா உன்கிட்டேந்து ஸ்வதர்மம் விட்டு போகும். உன்னுடைய யசஸ் இருக்கே, யுத்தத்துல பெரிய வீரன் கீர்த்தி இருக்கே, அந்த கீர்த்தி உன்னை விட்டு போகும். அது மாத்திரம் இல்ல, பாபம் வந்து சேரும். ததஹ ஸ்வதர்மம் கீர்த்திஞ்ச ஹித்வா பாபம் அவாப்ஸ்யதி. தர்ம யுத்தத்தை பண்ணாம விட்டான் அப்படிங்கிற ஒரு தோஷம், பாப்பம் வந்து சேரும். உன்னுடைய கீர்த்தி எவ்வளவு பெருசா எல்லாரும் உன்னுடைய புகழ சொல்லிட்டு இருக்கா, அதெல்லாம் காணாம போயிடும். அப்புறம் சொல்ல மாட்டான். உன்னுடைய தர்மத்தை நீ விட்டேங்கிற ஒரு அகீர்த்தி வர வந்துட்டே இருக்கும். அதனால இப்படி இருக்கும்போது நீ யுத்தத்தை நிறுத்தலாமா? இதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லலாமா? நயோத்சே அப்படின்னு சொன்னாய்மா. நான் யுத்தம் பண்ண போறது இல்லேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டான். அதெல்லாம் தப்புப்பாங்கிற. அது மாத்திரமில்லே, அகீர்த்திஞ்சாபி பூதானி கதயிஷ்யந்தி தே அவ்யயாம் சம்பாவிதஸ்ய சாகீர்த்தி மரணாத் அதிரிச்சதே. ரொம்ப பெரிய துக்கம் ஒண்ணு. அது என்னன்னு சொன்னா, கீர்த்தியை சம்பாதிக்கிறது இருக்கே அதுக்கு ரொம்ப சிரமப்படணும். ஆனா அகீர்த்தி ரொம்ப சுலபமா வந்து சேர்ந்துடும், அபகீர்த்தி. ஆனா அபகீர்த்தி அவ்வளவு சுலபமா வரும், அது கீர்த்தியை பூரா அழிக்க கூடியது.
எல்லா பிராணிகளும் எல்லாரும் உன்னை பத்தி அபகீர்த்தியா பேசுவா, பழிச்சு பேசுவா. கதையுஷ்யந்தி தே அவ்யயாம். அவ்யயாம்னா இப்போ இப்போ ஒரு ஒரு கொஞ்ச நேரம் பேசிட்டு விடமாட்டா, சொல்லிட்டே இருப்பா. அர்ஜுனன் பெரிய வீரன் எல்லாம் சொல்றதானே, என்ன ஆச்சு அப்படின்னு. கடைசியில பயந்து போயிட்டானோ இல்லையோ யுத்தத்துல அப்படின்னு. தே அவ்யயாம், உனக்கு ஒரு ஸ்திரமான அபகீர்த்தி. எல்லாரும் உன்னை பத்தி தப்பா பேசுவா. சரி பேசினா பேசிட்டு போட்டுமே அப்படின்னு சொன்னா, அது யாருக்கு சரி? அபகீர்த்தி உன்னை பத்தி அகீர்த்தியை பேசுறான்னா நீ முமுட்சுவா இருந்தா சரி. ஆனா ரொம்ப மரியாதைக்கு பாத்திரமானவன், நிறைய புகழ சம்பாதித்தவன் இருக்கானே, அவனுக்கு அபகீர்த்தி என்பது மரண துக்கத்தை காட்டிலும் பெரிய துக்கம். சம்பாவிதஸ்ய சாகீர்த்தி மரணாத் அதிரிச்சிதே. அதனால தானே இந்த அபகீர்த்தியை கேட்க பயந்துண்டு பல பேர் சரீரத்தையே விட்டு விடுறா, மரணமே பரவாயில்லைன்னு. இப்ப இதுலேயும் தெரியறது இல்லையா, இந்த மரண துக்கத்தை காட்டிலும் அபகீர்த்தி துக்கம்ங்கிறது பெருசு. அது யாருக்கு? நல்ல கீர்த்திமானாக இருக்கிறவர்கள். ஏற்கனவே அபகீர்த்தின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் அபகீர்த்தி வரப்போறது, இதுல என்னன்னு சொல்லி எவா பாட்டுக்கு தப்பு காரியம் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அதனாலதான் சம்பாவிதஸ்ய, நல்ல கீர்த்தியோடு லோகத்துல பிரசித்தமானவனுக்கு அபகீர்த்தி வருவது, அதாவது அபகீர்த்தியை கேட்டு வரக்கூடிய அந்த துக்கம் இருக்கே, அந்த துக்கம் மரண துக்கத்தை விட பெருசு. இப்ப அர்ஜுனன் எப்படி? அர்ஜுனன் அப்படின்னு சொன்னாலே அந்த பேரே எல்லாருக்கும் அவன் பெரிய வீரங்கிறத காண்பிக்கிறது. அவனுடைய அந்த சௌரியம் இருக்கே, அவன் பண்ணின நல்ல காரியங்கள், பல பேரை ரட்சிச்சிருக்கான், துஷ்டர்களை சம்ஹாரம் பண்ணி, இது எல்லாம் அர்ஜுனன்னு சொன்னாலே ஞாபகத்துக்கு வரும்படியா இருக்கு, எல்லாரும் பேசிக்கிறான். அப்படி பெரிய பிரசித்தமானவனுக்கு ஆன உனக்கு இந்த மாதிரி யுத்தத்துல பயந்து யுத்தத்தை நிறுத்திட்டே அப்படிங்கிறது எல்லாரும் பேச ஆரம்பிச்சான்னா இந்த அபகீர்த்தி தாங்குமா? யோஜனை பண்ணிக்கோ. சம்பாவிதஸ்ய ச கீர்த்தி மரணாத் அதிரிச்சதே. அந்த துக்கம் பெரிய துக்கம் பா. அப்ப இவன் சொல்றான், இது என்ன அபகீர்த்தி என்ன இருக்கு, இதுவும் ஒரு கீர்த்தியை கொடுக்கும். ஏன்னா இவ்வளவு பேரை கொல்லாம கருணையா நான் யுத்தத்தை நிறுத்திருக்கேன் அப்படின்னு பேச மாட்டாளா? வாஸ்தவமா இப்ப எதுக்காக நான் யுத்தத்தை நிறுத்த பாக்குறேன்? இப்பெல்லாம் செத்து போகக்கூடாது, நான் யுத்தம் பண்ணேன்னா அடிபட்டு செத்துருவா, ஆக அந்த மாதிரி ஆகக்கூடாதுங்கிற ஒரு கருணை, கருணையால தான் போரும் யுத்தம் வேண்டாம்னு நான் சொல்றேன். அப்போ இந்த நல்ல மனசுக்காக எல்லாரும் டேப்பா என்ன கருணை அர்ஜுனனுக்கு, யுத்த வரையில் வந்துட்டு அப்புறம் வேண்டாம்னு கருணையால நின்னுட்டானே அப்படி சொன்னா அது புகழ் தானே, கீர்த்தி தானே அப்படின்னு கேட்டா, அட அதை சொல்ல மாட்டாப்பா ஜனங்கள். பயாத் ரணாதுபரதம் மம்ஸ்யந்தே துவாம் மகாரதா ஏஷாஞ்சத்வம் பகுமதா பூத்வா யாஸ்யதி லாகவம். நீ யாருக்கு எதிர்த்தாப்புல நிக்கிறே அதை கொஞ்சம் யோஜனை பண்ணி பாரு. ஏகப்பட்ட மகாரதர்கள் உன்னை எதிர்த்து யுத்தம் பண்றதுக்கு நிக்கிறா. திருதராஷ்டிர புத்திரர்கள் துரியோதனாதிகள் அங்க இருக்கா. இத்தனை பேருக்கு எதிர்த்தா போல யுத்தத்துக்கு கோஷணம் எல்லாம் பண்ணி எல்லாம் ஆரம்பிச்சு வச்சுட்டு நடுப்புற இவாளை பார்த்த உடனே நீ யுத்தத்தை நிறுத்துற அப்படின்னு சொன்னா, நீ கருணையால யுத்தத்தை நிறுத்துறேன்னு அவ நினைக்க மாட்டா. அவளை பார்த்து நீ பயந்து போய் உயிருக்கு பயந்து யுத்தத்திலேருந்து விலகிக்கிறே அப்படின்னு தான் சொல்லுவா. பயாத் ரணாதுபரதா, பயத்தினாலே இந்த யுத்தத்திலேருந்து இவன் விலகி கொண்டான் அப்படிதான் நினைப்பாளாம். மம்சியந்தே துவாம் மகாரதாக, எதிர்த்தாப்புல இருக்க மகாரசர்கள் அவள்லாம் அப்படிதான் நினைப்பாளே தவிர உன தயால நீ யுத்தத்தை நிறுத்திருக்கேன்னு ஒத்தரும் சொல்ல மாட்டான். இப்போ என்ன ஆகும், இந்த மகாரசர்கள்லாம் ஏற்கனவே உங்ககிட்ட பயத்தோடு இருக்கா. உன்னை பத்தி அவ எல்லாருக்குமே நன்னா தெரியும், நீ பெரிய வீரன் மகாவீரன் அப்படிங்கிறது. அப்ப யாரு உன்னை பத்தி இவ்வளவு பெரிய மகாவீரன் அப்படிங்கிற ஒரு நினைப்போட இருந்திருக்காளோ அவளுக்கு எதிர்த்தா போல
நீ பயந்து போய் ஓடி போனேன் யுத்தத்தை விட்டு அப்படின்னு சொல்லும்படியான ஒரு எண்ணத்தை அவளுக்கு ஏற்படுத்த முடியுமா? ஏற்படுத்தலாமா? அது ரொம்ப கேவலம் இல்லையோ அப்படின்னு கேட்கிறேன். ஏஷாஞ்சத்துவம் பகுமதா, உன்னிடத்துல யாரு பெரிய ஒரு மரியாதைய வச்சுட்டு இருக்காளோ அவளுக்கே நீ ஒரு அனாதரத்துக்கு விஷயமாயிடுறியே. உன்னை தெரியாதவன் உன்னை அனாதரமா பேசினா அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்லை, அவனுக்கு தெரியாது அப்படின்னு விடலாம். ஆனா உன்னை தெரிஞ்சவாளே அந்த மாதிரி பேசுவாப்பா. ஏற்கனவே பெரிய மகாவீரன் தான், ஆனா அந்த வீரங்கள்லாம் இப்ப இல்லை, இப்ப அர்ஜுனன் சாதாரணமா போயிட்டான் பயந்தாங்கொள்ளி அப்படின்னு சொல்லுவான். இது சரியான்னா சரியில்லை. அவாச்சியவாதாம்ச்ச பகூன் வதிஷ்யந்தி தவ அஹிதாக நிந்தந்தஸ்தவ சாமர்த்தியம் ததோ துக்கதரன்னு கிம். யோஜனை பண்ணிப்பார். அவாச்சியம், உன்னை பத்தி சொல்லக்கூடாத பல வார்த்தைகளை அவ பேசுவா. எப்பவுமே ஒருத்தரை பத்தி நிந்த பண்றதுன்னு ஆரம்பிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறது தான் சொல்லுவான்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் கதை கல்பனையால எல்லாம் கதை கட்டி சொல்ல ஆரம்பிச்சிருவான். அவன் அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு நிந்திக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அவ்வளவுதான். அதனால உனக்கு எந்த வார்த்தைகள் உன்னை பத்தி பேசக்கூடாதோ அப்பேற்பட்ட அவக்தவியமான சொல்ல தகாத வார்த்தைகள் எல்லாம் அவ பேசுவா. யாரு தெரியுமா? உனக்கு அஹிதாக, உனக்கு சத்ருவா இருக்கிறவர்கள். அவ கல்பனை பண்ணிடுவா. சத்ருன்னு சொன்னா இவனுக்கு விபரீதமா பேசணுங்கிறது அவளுக்கு அனாயாசமா வரும். அது ஸ்வபாவ சித்தம். பகூன் வதிஷ்யந்தின்னா இந்த மாதிரி கல்பனை பண்றது, உனக்கு தகாத வார்த்தைகள் நிறைய பேசுவான். அஹிதா நிந்தந்த ஸ்தவ சாமர்த்தியம், உன்னுடைய சக்தியை நிந்திப்பா. உன்னுடைய சாமர்த்தியம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி இப்ப பேசிடுவா. இதுக்கு மேல துக்கம் உண்டாங்கிற. தத்தோ துக்கதரன் கிம், இதை விட பெரிய துக்கம் வேற ஏதாவது உண்டா ஒரு வீரனுக்கு? இப்ப இதெல்லாம் சொன்னேனே, இதெல்லாம் எப்போ நீ யுத்தத்தை பண்ணாமல் விட்டால் வரக்கூடிய விளைவுகள். துக்கம்தான், அதுல துக்கமும் பாப்பமும் தான் இந்த யுத்தத்தை நிறுத்தினா அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த யுத்தத்தை பண்ணினால் ரெண்டு விதம் இருக்கு ஆகும். அதான் முன்னாடியே தெரியாது யாரு ஜெயிப்பா யாரு தோப்பாங்கிறது நமக்கு ஆரம்பத்துல தெரியாது. அதனால நாம ரெண்டையும் யோஜனை பண்ணி ரெண்டுக்கும் தயாரா இருக்கணும். இப்ப நீ யுத்தத்திலே நீ ஜெயிச்சுட்டே அப்படின்னு சொல்லிட்டால் உனக்கு இந்த பூமண்டலம் ராஜ்யம் கிடைக்கும். க்ஷத்ரியனுக்கு ராஜ்யம் கிடைச்சால் ராஜாவாக இருந்து அந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றது பெரிய தர்மம். அப்பேற்பட்ட அந்த பெரிய தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். இல்லை நீ ஜெயிக்க முடியல அப்படின்னு சொன்னா இந்த யுத்தத்துல நீ மரணத்தை அடையும்படியா இருக்கும். மரணம் அடைஞ்சாலும் உனக்கு சுகம்தான். எப்படி கதவு திறந்து இருக்கு ஸ்வர்க்கத்துல உனக்காக இல்லை. இந்த யுத்தத்துல யாரு மரணத்தை அடையிறாளோ அத்தனை பேருக்கும் ஸ்வர்க்க வாசலை திறந்து வச்சிருக்கான். உடனே ஸ்வர்க்கத்துல போய் சௌக்கியத்தான், அந்த ஸ்வர்க்க சுகத்தை அனுபவிக்கலாம். ஜெயிச்சா இந்த பூலோகத்துல சௌக்கியமா இருக்கலாம். தோத்து அங்கேயே மரணம் அடைஞ்சா, யுத்தத்துல வீர மரணத்தை அடைந்தால் ஸ்வர்க்க லோகத்துல சுகமா இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் பெரிய சௌக்கியம்தான். அதனால நீ யுத்தத்தை நிறுத்தப்படாதுப்பா, உடனே யுத்தம் பண்ணு அப்படிங்கிற. ஹதோவா பிராப்ஸ்யசி ஸ்வர்க்கம் ஜித்வாவா போக்ஷ்யசே மஹீம் தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சய ஹதஹா. ஒரு சமயம் நீ இந்த யுத்தத்திலே ஹதஹா செத்து போவையானால், அதாவது மரணத்தை அடைந்தால், பிராப்ஸ்யசி ஸ்வர்க்கம், ஸ்வர்க்கத்தை அடைஞ்சிருவேன் நேர. ஜித்வாவா ஒரு சமயம் ஜெயித்தால், போக்ஷ்யசே மஹீம் இந்த பூமியை நீ ஆழ்வாய், அதை அனுபவிப்பேன். அதனால ரெண்டு பக்கமும் உனக்கு லாபம். யுத்தம் பண்ணினால் எப்படியா இருந்தாலும் லாபம். அதனால உட்காராதப்பா. தஸ்மாத் உத்திஷ்ட எழுந்திருங்கிற. கவுந்தேயா, ஏ குந்தி பத்திரனே,
அயோத்தேன்னு சொல்லிட்டு ரசத்துல பின்னாடி போய் உட்கார்ந்துட்டானாமா. ரசோபஸ்த உபாவிஷத்துன்னு இவர் சொல்லி எழுந்துடுறா அப்படின்னு. நீ எல்லாம் உட்காரப்படாது, முதல்ல எழுந்துருங்கிற. யுத்தாய கிருத்த நிச்சயா, எப்படி நீ எழுந்திருக்கணும், வெறும் எழுந்திருந்தா போறாது. யுத்தம் அவசியம் நாம் செய்ய வேண்டிய காரியம், அவசியம் நான் செய்யறேங்கிற நிச்சயத்தோடு ஏந்திரு. கிருத்த நிச்சயா சன், யுத்தம் அவசியம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தோடு எழுந்து நில். இப்ப நீ யுத்தம் பண்றதுக்க நீ எந்த மாதிரி ஒரு மனோபாவத்தோட செய்யணும்னு ஒரு பிராசங்கிகமான உனக்கு உபதேசம் பண்றேன். அதனால உனக்கு இந்த யுத்தத்துக்கு மாத்திரம் இல்லை, நீ செய்யக்கூடிய எல்லா காரியத்துக்கும் இது உபயோகப்படும் இந்த நிலை. அது என்னங்கிறத இப்ப சொல்ற. சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயாஜயௌ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபமவாப்ஸ்யசி. சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ சமௌ கிருத்வா ஜயாஜயௌ சமௌ கிருத்வா, இது எல்லாத்துலையும் சமௌ கிருத்வாங்கிறது சேர்க்கணும், அன்வைக்கிறது. சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக செய்து, சமமாக செய்யறதுனா என்னன்னா சமமாக பாவித்து. சமமாக பாவிக்கிறதுனா என்ன, சுகமும் துக்கமும் சமமாக அப்படி இல்லை. சுகம்னு சொன்னா உடனே ஒரு ஆசை, துக்கம்னு சொன்னா உடனே அதுல ஒரு துவேஷம். இந்த மாதிரி வந்ததுன்னா அது ரெண்டையும் சமமாக இவனால பாவிக்க முடியல. சௌக்கியம் வந்ததா, சரி வந்தது. துக்கம்தான் வந்ததா, சரி அதே வரட்டும் வந்தது. ஆக சுகத்துக்காக விசேஷமாக விருப்பம் ஆசையும் இல்லை, துக்கம் வந்ததேன்னு சொல்லி அந்த துக்கத்திலே பெரிய துவேஷமும் இல்லை. அப்படி ஒரு நடுநிலையான ஒரு மனசு வந்தால் அதுதான் சுக துக்க சமீகரணம். இதை ரெண்டையும் சமமாக்குறது. ராகத்வேஷவு அகிருத்வா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் பாஷ்யக்கார். சுகத்துல ஒரு ஆசையை வைத்து துக்கத்துல துவேஷத்தை வைத்துண்டு நீ இந்த யுத்தத்தை பண்ணாதே. சௌக்கியம் கிடைச்சாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நான் என் கடமையை செய்யறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய். அது மாத்திரம் இல்லை, லாபாலாபௌ சமௌ கிருத்வா, இதனால வரக்கூடிய லாபம் என்ன, அலாபம்னா இதனால வரக்கூடிய நஷ்டம். இது வந்தாலும் சரி அது வந்தாலும் சரி, ரெண்டையும் சமமா பாவனம் பண்ணு. லாபம்னு சொன்னா ரொம்ப ஆசைப்பட்டு அதுக்காக சந்தோஷப்படாதே, நஷ்டம் வந்ததுன்னா அதுக்காக ரொம்ப வருத்தப்படாதே. இது ரெண்டையும் சமமாக பாவி. ஜயா ஜயௌ, யுத்தத்துல ஜெயம் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமா குதிக்காதே. அஜயம் பராஜயம் கிடைக்கும் அப்படின்னு பராஜயம் வந்தா என்ன பண்றதுன்னு வருத்தப்படாதே. எது வேணாலும் வந்துட்டு போட்டோம், எல்லாம் நம்ம கர்மானுசாரேன்னு வரும். நமக்கு எந்த பலத்தை அடையணும், எந்த சுகம் துக்கம் அடையணும்னு நம்மளுடைய கர்மாவை அனுசரித்து சுவாமி நிச்சயம் எடுத்திருக்காரோ அந்த பகவத் சங்கல்பம் நடக்கும் அப்படிங்கிற தீர்மானத்தோடு இதுக்காக விசேஷமா ராகத்வேஷங்கள்லாம் செய்யாமல் இதை ரெண்டையும் சமமாக பாவித்து நீ யுத்தம் செய். இப்படி யுத்தம் பண்ணினேன்னு சொன்னால், இந்த பாவனையோடு நீ யுத்தம் பண்ணினால் உனக்கு பாபம் வராது. பாபம் வராதுன்னா என்ன, உனக்கு வேண்டாதது வந்து சேராது. ராகமும் துவேஷமும் இல்லாமல் நீ ஒரு காரியத்தை செஞ்சேனா அந்த காரியத்திலேருந்து உனக்கு பாபம் வராது. அப்படின்னா என்ன, இதுக்கு வத்திரேகமா கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்ப்போம். முதல்லயே ஆரம்பத்துல இறங்கறச்சு பிரவருத்தி பண்றச்சியே இதனுடைய பலத்தை மனசுல வாங்கிண்டு இதை ஜெயிச்சா பெரிய பலம் வரும், அதை மனசுல வாங்கிட்டு அதுக்கு ஆசைப்பட்டு நீ பண்ணிட்டே இருக்கே. அப்படி பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு இவனுடைய சங்கல்பம் எல்லா சமயத்திலும் நிறைவேறுங்கிறது கிடையாது இல்லையா. அதனால அவன் நினைச்ச மாதிரி நடக்கலை, வேற ஏதோ பிரதிபந்தம் வந்து இவன் நினைச்சதை நடக்காம போச்சு, விபரீதமா நஷ்டத்துல வந்து முடிஞ்சது இந்த பிரவருத்தி. அப்படியானா அவன் உடனே சோர்ந்து உட்கார்ந்துருவான், அடாடா இப்படி நஷ்டமா போயிடுத்தே அப்படின்னு. இப்ப இவனுக்கு என்ன, இவன் வருத்தப்படான்னு இவன் ஆசைப்பட்டானா இல்லை,
இப்ப எனக்கு என்ன பாபம் வந்து சேர்ந்தது? பாபம்னா இவனுக்கு பெரிய சோகம் வந்தது. இந்த சோகமே தான் இவனுக்கு பாபம். இவனுக்கு வேண்டாத ஒண்ணு. இங்க பாபம்னா வெறும் பாபம் புண்ணியம்ங்கிற அர்த்தத்துல வச்சுக்க கூடாது. வேண்டாதது, அனிஷ்டம், ஆசைப்படாத ஒரு விஷயம் வந்து சேரும். இது வராது. தோத்து போனா அவன் அழறான், தோத்து போனவான் வருத்தப்பட்டு. ஆனா அவன் வந்து தோல்வியையும் வெற்றியையும் சமமாக பாவித்து தோத்து போனாலும் அவன் வந்து அழமாட்டான். இந்த மாதிரி சமமாக ரெண்டையும் சமமாக பாவித்து அவன் பண்ணினான்னு சொன்னா அப்ப இவனுக்கு அந்த தோல்வி ஒரு சமயம் ஏற்பட்டாலும் அந்த பெரிய பாதிப்பு இருக்காது. இதுதான் அவனோட இந்த இந்த நியாயம். இது யுத்தத்துக்கு மாத்திரமில்லை, நாம ஒரு பலத்துக்காக செய்யக்கூடிய சகல கர்மாவிலையும் இதை வந்து நம்ம இந்த நியாயத்தை சஞ்சாரம் பண்ணலாம். பரீட்சை எழுதுறோம், எத்தனையோ காரியங்கள் பண்ணணும். அது என்ன பாஸ் ஆச்சுன்னா சரி, நாம பிரயத்தனத்தை ஒழுங்கா பண்ணணும். பிரயத்தனம் சரியா பண்ணாம தப்பா பண்ணிட்டு பலம் வர எதிர்பார்க்கிறதுங்கிறது அது மகா தப்பு. அது கூடாது. பண்ணுவோம், அதுக்கு அப்புறம் நல்ல பலம் வந்தாலும் ஏற்றுப்போம், கெட்ட பலம் வந்தாலும் ஏற்றுப்போம், ரெண்டையும் சமமாக பாவித்து ஏற்றுப்போம் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோடு அந்த காரியத்தை செய்தால் எப்பவுமே துக்கம் வராது அப்படின்னு பொதுவா எடுத்துக்கலாம். நைவம் பாபம் அவாப்சசி. அதனால நீ இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனோபாவத்தோடு இந்த யுத்தத்தை செய். இப்ப இதுவரையில் சொன்னது என்ன? இந்த ஸ்வதர்மம் அபிச்சாவேக்ஷ இன்னைக்கு ஆரம்பிச்சோமே, அதுலேருந்து ஆரம்பிச்சு நீ அவசியம் யுத்தத்தை செஞ்சுதான் ஆகணும், இதை நிறுத்தப்படாது, நிறுத்தினா மகா நஷ்டம் வரும், தர்மம் வேற உனக்கு, இது தர்மத்தை விட்டு கொடுக்கறதுங்கிறது எனக்கு சர்வசா இஷ்டம் இல்லை. ஆனா இதை அனுஷ்டானம் பண்ணும்போது, இந்த யுத்தத்தை செய்யும் போது நீ வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு ஒரு விதமான மனோபாவத்தோடு செஞ்சால் உனக்கு எப்பவுமே வருத்தம் வராது. அந்த மனோபாவம் என்னன்னு கேட்டா, இதனால வரக்கூடிய லாபம் நஷ்டம் ரெண்டையும் சமமாக பார், ஜெயம் அபஜயம் ரெண்டையும் சமமாக பாரு, இதுலேருந்து வரக்கூடிய சௌக்கியம் இதனால வரக்கூடிய துக்கம் ரெண்டையும் சமமாக பார். எது வந்தாலும் உனக்கு ஒன்றும் இது சிரமம் இல்லை. அப்படி ஒரு மனோபாவத்தோடு இந்த காரியத்தை செய்தால் உனக்கு நிச்சயமாக துக்கம் ஏற்படாது, சௌக்கியமா இருக்கலாம். இந்த இதுவரையில் அவர் வந்து ஸ்வதர்மம் பிச்சாவேக்ஷலேருந்து ஆரம்பிச்சு லௌகிகமான வியாவகாரிகமான ஒரு நிலையில வந்து அந்த திருஷ்டியில உபதேசம் பண்ணினார். இதுக்கு முன்னாடி சொன்னது ஆத்மா வந்து அழிவில்லாதது அப்படின்லாம் சொன்னாரு. அது விவகார திருஷ்டிக்கு உபயோகம் இல்லை, வியாவகாரிகம் இல்லை, அது பாரமார்த்திகம், தத்துவ விஷயம். பரமார்த்த தத்துவத்தை பற்றி பேச ஆரம்பிச்சார். ஏன்னா நிஜமான சோகத்தை போக்குறதுக்கு, அதாவது சோகம் மறுபடியும் வராமல் அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த பரமார்த்த தத்துவத்தை தெரிஞ்சுட்டா தான் முடியும். விவகாரத்தினால அப்பப்போ வந்துட்டு போகிறது குறைச்சிக்க வேணும் தான் முடியும், ஒரேடியா அடியோடு நிறுத்த முடியாது. அதுக்காக பரமார்த்த தத்துவத்தை பார்க்கும்போது அந்த திருஷ்டியிலே ஆத்மா ஒண்ணுதான் அழிவில்லாதது, ஆத்மா அழிக்க முடியாதது. அது போய் சரியா புரிஞ்சுக்கணும் அதனுடைய ஸ்வரூபத்தை, பாக்கி எல்லாம் போய் அதுதான் பரமார்த்தம் அப்படிங்கிற இந்த வேதாந்த தத்துவத்தை உபதேசம் பண்ணினார். அந்த இந்த ஸ்வதர்மம் அபிச்சாவேக்ஷங்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோக பரியந்தம் அசோச்சானன்வசோச்சஸ்துவம்லேருந்து ஆரம்பிச்சு அதுக்கு மேலே ஸ்வதர்மம் அபிச்சாவேக்ஷங்கிறது பரமார்த்த தத்துவத்துக்கு போகலே, லோக விவகாரத்துல இருந்துட்டே நீ பார்த்தேன்னு சொன்னா இப்படி யுத்தத்தை நிறுத்த முடியாது, உன்னுடைய தர்மம் அந்த தர்மத்தை விடக்கூடாதுன்னு உபதேசத்தை சொன்னார். இனிமேல் இதை உபசம்ஹாரம் பண்ணி மேல்கொண்டு கிரந்தம் வரப்போறது, அதுக்காக உபசம்ஹாரம் பண்றார். ஏஷா தே அபிஹிதா சாங்கே புத்தி யோகே த்விமாம் ஸ்ருணும் புத்தியா யுக்தோ யஜா பார்த்த கர்மபந்தம் பிரஹாஸ்யசி. இதுதான் உபசம்ஹார ஸ்லோகம். இப்போது சாங்கே புத்தி, அதாவது இது எதை உபசம்ஹாரம் பண்றார்?
இப்ப லௌகிக நியாயத்தை சொன்னதை இல்லை, ஸ்வதர்மமபி சாவேக்ஷியன்னு சொன்னாரு, அதை சொல்லலே. அதுக்கு முன்னாடி ஆத்மாவை பத்தி பரமார்த்த திருஷ்டியில சொன்னாரே, அதுக்கு இது உபசம்ஹாரம். இந்த ஸ்லோகத்திலேருந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் விஸ்தாரமா பார்ப்போம். ஏன்னா இது கொஞ்சம் முன்னாடி உள்ளத்தை எடுத்து சொல்றது, அதை இப்பவே அவசரப்பட்டு சொன்னா சரியா புரியாது. அதனால அடுத்த கிளாஸ்ல வச்சுப்போம்.